மகாபாரத போர் நடக்க முக்கிய காரணமாக இருந்த திரௌபதிக்கு நடந்த அநீதிகளை பற்றி பேச வருகிறார் திருமதி பிரேமா சுந்தரம் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். காலத்தை வென்ற இதிகாசம். இந்த இதிகாசத்தின் கதாநாயகி திரௌபதி என்ற பாத்திரம் எவ்வளவு வலிமையாக படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி கொஞ்சம் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். தீயில் தோன்றியவள், புனிதமானவள், துணிவு மிக்கவள், யாகத்திலிருந்து தோன்றியதால் யஜ்ஞசாலி, கன்றிய நிறத்துடன் இருந்ததால் கிருஷ்ணை, மேலும் பாஞ்சால தேசத்தின் இளவரசி என்பதால் பாஞ்சாலி, இப்படி பல பெயர்களால் அழைக்கப்பட்டவள் திரௌபதி. மகாபாரத கதாபாத்திரங்களிலேயே கோவில் அமைத்து இன்று வரை கொண்டாடப்படும் பாத்திரங்கள் இரண்டு. ஒன்று கிருஷ்ணர், மற்றொன்று திரௌபதி. அந்த காலத்தில் பெண்களின் நிலை எவ்வளவு பரிதாபமாக இருந்தது என்பதை குந்தி, காந்தாரி, அம்பை போன்ற பாத்திரங்களின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். அவர்கள் விரும்பிய வாழ்க்கை, அவர்களுக்கு வாழ்வதற்கு உரிமை இல்லை. அவர்கள் மீது திணிக்கப்பட்ட வாழ்க்கையை தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் திரௌபதி அந்த சமகால பெண்களைப் போல இல்லை. அவள் அடிமைகளாக்கப்பட்ட தன்னுடைய கணவன்களை, 5 கணவர்களையும் விடுதலை செய்யும் அளவிற்கு துணிவும் அறிவும் வாதத்திறமையும் பெற்றிருந்தாள். அவள் திரௌபதி யஜ்ஞத்தில் தோன்றியவள். ஏன் இந்த படைப்பு அவளுக்கு? அவள் இதனால்தான் 5 கணவர்களை ஏற்ற பின்பும் புனிதமானவளாக வாழ முடிந்தது. ஒவ்வொரு வாழ்க்கை முடிந்த பிறகும் அக்னியில் இறங்கி புனிதமானவளாக இருந்தாள். அவள் படைப்பு என்பது நமக்கெல்லாம் ஒரு மிகுந்த தைரியத்தையும் துணிவை கொடுக்கும் ஒரு கதாபாத்திரம். இந்த சமூகத்தில் பெண்கள் இன்னாரின் மனைவி, இன்னாரின் மகள், இன்னாரின் தாய் என்றுதான் அடையாளம் காணப்படுகிறாள். ஆனால் திரௌபதிக்கு அது மாதிரி ஒரு அடையாளம் எதுவுமே தேவைப்படவில்லை. அவள் தனியாக திரௌபதியாகவே அறியப்பட்டாள். அதனால்தான் அவளுக்கு இன்றும் கோவில் அமைத்து தெய்வமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிஞ்சா போச்சு அப்படின்னு நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? இந்த பூமியின் பாரம் தீர்க்க பாரத போர் நடந்தாக வேண்டும். அதற்கான முதல் கேட்டலிஸ்ட் என்ன தெரியுமா? திரௌபதியின் சிரிப்பு. இந்திரபிரஸ்தத்தில் மயன் எழுப்பிய பிரம்மாண்டமான அரண்மனைக்கு துரியோதனனும் அவனது மற்ற சகோதரர்களும் வருகிறார்கள், விருந்தினர்களாக வருகிறார்கள். துரியோதனன் ஓரிடத்தில் பளிங்கு தரையில் தனது பிம்பம் பிரதிபலிப்பதை பார்த்து தண்ணீர் என நினைத்து ஆடையை உயர்த்தி கால் வைத்த போது அது நீர் அல்ல, பளிங்கு என உணர்ந்து தடுமாறினான். ஆனால் சற்று தொலைவில் நீர்நிலை ஒன்று இருந்தது. அதனை பளிங்கு தரை என நினைத்து அடியெடுத்து வைத்து நிலை குலைந்து போகிறான். அவன் தடுமாறுவதை மாடத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த திரௌபதி சிரிக்கிறாள். பார்வை இழந்தவனின் புதல்வனும் பார்வை இழந்து விட்டான் போலும் என்று எள்ளி நகைக்கிறாள். அவளது சிரிப்பு துரியோதனனை அவமானத்தால் துடிக்க வைக்கிறது. திரௌபதியின் இந்த சிரிப்பு தான் அவனை போர் புரிய தூண்டியது, குருட்சேத்திர யுத்தத்தை நோக்கி நகர்த்தியது. திரௌபதியின் இந்த சிரிப்பினால் தான் நமக்கு விஷ்ணு சகஸ்ரநாமமும் கீதையும் கிடைத்தது. இதிகாசம் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்தது. இதோ உங்களை ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்து செல்கிறேன். அந்த அரண்மனையில் இதோ திருதராஷ்டிர மன்னன், பார்வை இல்லாத ராஜா அமர்ந்திருக்கிறாள். அவருக்கு முன் இருந்தவர்களும் பார்வையை இழந்து விட்டார்கள். தர்மமும் பார்வையை இழந்து விட்டது. இதோ இங்கே துரியோதனன் ஒரு காணவ சிரிப்புடன் நின்று கொண்டிருக்கிறான். இங்கே துச்சாதனன் ஆடை பற்றி இழுக்க காத்து கொண்டிருக்கிறான். இங்கே துரோணர், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார் என்று அமர்ந்திருக்கிறார்கள். எல்லா சாரிகளும் ஐ எம் சாரி என்று சொல்லிவிட்டு தலையை குனிந்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். பாண்டவர்களோ கை கட்டி, வாய்ப்பொத்தி, முடியிழந்து தலை குனிந்து செய்வதறியாது அமர்ந்திருக்கிறார்கள். துச்சாதனால் இழுத்து வரப்பட்ட திரௌபதி தலைவிரி கோலமாக நின்று கொண்டிருக்கிறாள்.
ஆனால் அங்கே ஒருவன் கருப்பு நிற உடையில் கபடச் சிரிப்பு சிரித்துக் கொண்டிருக்கிறான். நயவஞ்சக சூழ்ச்சிக்காரன், இதோ இந்த சகுனி. அவனுக்கு ஒரு இமேஜினேஷன். நாம் நடத்திய கபட நாடகம் எல்லாம் வென்று விட்டோம். பீஷ்மர் என்று காந்தார வம்சத்தை அழித்தாரே, என் குலத்தை அழித்தாரே, அவரை நாம் பழி வாங்கி விட்டோம் என்று, ஏதோ நடக்கப் போகிறது என்று, அவமானப்படுத்த போகிறோம் என்று ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார் இந்த சகுனி. திரௌபதி பார்க்கிறாள், நாம் ஒரு பிரஜையாக, மகாராணி அல்ல, ஒரு பிரஜையாக கூட இந்த ராஜா நம்மை காப்பாற்றவில்லை, ராஜ ரிஷிகளும் நம்மை காப்பாற்றவில்லை. பார்த்தாள் திரௌபதி, பகவானே கிருஷ்ணா என்னை காப்பாற்று என்று சரணாகதி அடைந்து விடுகிறாள். அவளுக்கு தெரியும் இந்த வஸ்திரஹரம் என்ற நிகழ்ச்சி ஏன் நடத்தப்பட்டது, யார் நடத்தியது, இது நடத்தியது அவசியமா? ஒரு கணம் நினைத்து பாருங்கள். இந்திய இலக்கிய வரலாற்றிலேயே மிகப்பெரிய அவமானத்தை சந்தித்தவள் திரௌபதி. இந்த அவமானம் அவளுக்கு தெரியாதா? அவள் வீரமும் விவேகமும் நிறைந்தவள். அவள் கிருஷ்ணனுடன் சேர்ந்து நடத்திய நாடகம்தான் இந்த வஸ்திரஹரம் நிகழ்ச்சி. இதோ அவள் கணவர்கள் அமர்ந்திருக்கும் 5 கணவர்களும் வீரர்களாக இருந்தாலும் அவர்கள் வீரத்தை தூண்டுவதற்கும், அவர்களை உசுப்பி விடுவதற்கும், அவர்களை போர் புரிவதற்கு தயாராக்குவதற்கும் சில நாடகங்கள் தேவைப்பட்டது. அவர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள். அதனால் அந்த நல்லவர்களை சற்று வீரர்களாக்க, அவர்கள் உள்ளே இருக்கும் அந்த வீரத்தை தூண்டி விடுவதற்கு ஒரு ஆயுதம் தேவைப்பட்டது. அதுதான் கிருஷ்ணனும் திரௌபதியும் சேர்ந்து நடத்திய இந்த நாடகம். இது ஒரு கோணம். ஆனால் இந்த வஸ்திரஹரம் நிகழ்ச்சியின் மூலம் கிருஷ்ணா கோவிந்தா என்று கதறி சரணாகதி அடைகிறாள் அல்லவா திரௌபதி. அந்த சரணாகதி தத்துவம் இந்த வஸ்திரஹரம் நிகழ்ச்சியினால் நமக்கு உணர்த்தப்பட்டது. நமக்கும் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் வரும், எவ்வளவோ அவமானங்கள் நேரும், யாரும் காப்பாற்ற மாட்டார்கள். அந்த பகவான் இறைவனின் துணை ஒன்றுதான் நமக்கு என்று சரணாகதி தத்துவம் மிக அருமையாக விளக்கப்பட்டது என்பது மற்றொரு கோணம். துவாரகையில் இருக்கும் அந்த கிருஷ்ண பரமாத்மா இங்கே ஹஸ்தினாபுரத்தில் இருக்கும் திரௌபதிக்கு எப்படி ஆடை செய்து கொடுத்தார் என்பதை திருமங்கை ஆழ்வாரின் ஒரு சிறிய நிகழ்ச்சி, ஒரு சிறிய விளக்கம். நிறைய பேர் மகாபாரதத்திற்கு உரை எழுதியிருந்தாலும் இந்த இடம் மிக அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஞான பார்வையால் அங்கிருந்து கிருஷ்ணன் பார்க்கிறார், துரியோதனனை பார்க்கிறார், அவர் பின்னால் அமர்ந்திருக்கும் தம்பிமார்களை பார்க்கிறார், அவர் மனைவிமார்களை பார்க்கிறார். அவர் பார்வை அவர் மனைவிகளின் கழுத்தில் இருக்கும் மங்கள சரடின் மீது நிலை கொள்கிறது. ஒவ்வொரு நூலாக அந்த சரடிலிருந்து எடுத்து அழகான ஆடையை எடுத்து திரௌபதிக்கு அணிவிக்கிறார். ஏன் இப்படி ஒரு ஆடையை கிருஷ்ணர் தேர்ந்தெடுத்தார் என்று திருமங்கையாழ்வார் சொல்லுகிறார். திரௌபதியை அவமானப்படுத்த துடித்த இந்த பஞ்சபாண்டவர் திரௌபதியை அவமானப்படுத்த துடித்த இந்த துரியோதனர்களும் அவர்களது தம்பிமார்கள் அழிவது உறுதி. எனவே இனிமேல் இந்த மங்களச்சரடு அவர்கள் மனைவிகளுக்கு தேவைப்படாது என்றுதான் அந்த நூலை எடுத்து ஆடை நெய்ததாக திருமங்கையாழ்வார் கூறுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு விளக்கம் பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போவது, உங்களை அந்த யுத்த பூமிக்கு அழைத்து செல்கிறேன். இதோ யுத்தம் முடிந்தது. 18 நாள் யுத்தம் முடிந்து விட்டது. அம்பு படுக்கையில் பீஷ்மர் படுத்திருக்கிறார். தர்மருக்கு அந்த பட்டாபிஷேகம் நடத்துவதற்கு பீஷ்மரிடம் ஆசீர்வாதம் வாங்க வருகிறார்கள். பீஷ்மர் உடலில் தைத்த அம்புகள், ரத்தம் படுகிறது. பீஷ்மர் உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய ஆன்மா அடுத்த கட்ட பயணத்திற்கு தயாராகிறது. ஜீவனோ முக்திக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. உடலில் உள்ள ரத்தம் முழுவதும் வடிந்து விட்டது. அப்பொழுது அவருக்கு ஒரு ஞான நிலை தோன்றுகிறது. அனைவர் கண்களிலும் கண்ணீர். அவர் ஞானம் பெற்ற பிறகு
கோவிந்தனை பார்த்து ஆனந்தமாக 1000 நாமங்களால் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்கிறார். அனைவர் முகத்திலும் பரவசம். ஆனால் திரௌபதி மட்டும் சிரிக்கிறாள். அன்று எங்கே போயிற்று உங்கள் ஞானம்? தர்மத்தை காக்க நான் கதறிய பொழுது நீங்கள் முன்னே வரவில்லை. காரணம், துரியோதனனின் அரண்மனையில் நீங்கள் உண்ட உணவு அந்த ரத்தம் முழுவதுமாக மடிந்த பிறகு உங்களுக்கு எல்லாம் அந்த அதர்மம் உங்கள் விட்டு ஓடிவிட்டது. அதனால் தான் ஞான நிலையை பெற்றீர்கள். அதனால் தான் உங்களால் விஷ்ணு சகஸ்ரநாமம் உரைக்க முடிந்தது என்று கூறி சிரிக்கிறாள் திரௌபதி. அடுத்ததாக ஆம் என்று தலையசைத்து பீஷ்மர் தன் உயிரை துவைக்கிறார். உங்களுக்காக இன்னைக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல நாங்க மைசூர் பாகும் காஜூஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். கிருஷ்ணன் 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 என்ற கிருஷ்ணனுக்கும் கிருஷ்ணை என்ற பாஞ்சாலிக்கும் இருந்த உறவு உன்னதமானது. அதன் பெயர் சகா சகி. இந்த காலத்தில் நாம் பார்க்கும் தோழன் தோழி என்ற உறவு, கணவன் மனைவி, சகோதரன் சகோதரி, காதலன் காதலி, தாய் தந்தை என்ற அனைத்து வகை உறவுகளின் அன்பையும் புரிதலையும் முழுமையாக உள்வாங்கிய உறவு அது. இந்த உறவினை பற்றி மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு சுகிசிவம் ஐயா அவர்கள் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த அளவுக்கு ஆழமான இந்த உறவு, இதை உன்னதமான இந்த உறவு, இதை நாம் புரிந்து கொள்வது கூட சற்று கடினம்தான். அதனால்தான் இருவருக்கும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இருந்தது. இந்த குருஷேத்திர யுத்தத்தை நல்லபடியாக நடத்தி முடித்தார்கள். ஒரு சதுரங்க பலகையில் ராஜா, ராணி, யானைகள், குதிரைகள், வீரர்கள் என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது, ஒரு சாமர்த்தியமான நகர்வு இருக்கிறது. அதுபோலத்தான் காலத்தை வென்ற காவியமான மகாபாரத கதாபாத்திரங்களும் இருக்கிறார்கள். அவர்களிடையே திரௌபதி கதாபாத்திரத்தின் பங்கு என்ன? அவள் ஒரு சாதாரண சதுரங்க காய் அல்ல, மாறாக கிருஷ்ணனுடன் சேர்ந்து காய்களை நடத்தும் சூத்திரதாரியாக இருந்தாள். கிருஷ்ணனும் திரௌபதியும் சேர்ந்துதான் இந்த குருஷேத்திர யுத்தத்தை நடத்தி முடித்தார்கள். சகுனியாவது உயிரற்ற எலும்புகளை பகடைகளாக வைத்து ஆடினான். ஆனால் கிருஷ்ணனும் கிருஷ்ணையும் சேர்ந்து குருஷேத்திரத்தில் இரத்தமும் சதையும் உயிருமுள்ள மனிதர்களை வைத்து விளையாடினார்கள். இந்த விளையாட்டின் விளைவாகத்தான் நமக்கு விஷ்ணு சகஸ்ரநாமமும் பகவத்கீதையும் வரப்பிரசாதமாக கிடைத்தது. நமக்கு பக்தி யோகத்திற்கு விஷ்ணு சகஸ்ரநாமமும், ஞான யோகத்திற்கு கீதையும் கிடைப்பதற்கு காரணமாக இருந்த திரௌபதியின் பாத்திரத்தை வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம்.